Madam Salma John. She is a counseling psychologist and life skill trainer, psychotherapist, NLP Supreme Master, and MD in acupuncture. Welcome, ma'am, for your wonderful speech. Thank you, ma'am. Thank you so much. இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம்ம அனைவரும் நிகழ்த்துமாக. Blessed evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய ட்ரெயினர்ஸோட ஸ்பீச் கொடுத்தீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. சரி, நம்ம இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டே இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேனா நாம என்ன பேசுவோம்? நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி பேசுவோம். நம்ம எல்லாரும் பிஸி லைஃப்ல இருக்கும். டெய்லி நம்ம பிஸியா ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டு ஓடிட்டே இருக்கும் இல்லையா? டெட்லைன்ஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ஸ்டடீஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். மைண்ட் கொஞ்சம் கூட நமக்கு ரெஸ்ட் இல்லாம மைண்ட் இது என்ன செய்யணும், அடுத்தது 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 அப்படியே நம்ம பிளான் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படித்தானே? நாம இதெல்லாம் ஃபுல்லா பிளான் பண்ணி ஈவினிங் டைம்ல ஒரு ரெஸ்டுக்காக என்ன பண்ணுவோம்? பாடிக்கு ரெஸ்ட் கொடுப்போம். பிசிக்கலி நம்ம அந்த ரெஸ்ட்டுக்கு தான் போவோம். மைண்டுக்கு எப்பாவது ரெஸ்ட் கொடுத்துருக்கோமா? நம்ம அதுக்கு எப்பாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம மனசுக்கு ரெஸ்ட் தேவை சொல்லி நாம எப்பாவது யோசிச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நம்ம பாடி, நம்ம பிசிக்கல் ஹெல்த், அதுக்காக தான் டாக்டர் கிட்ட போவோம். அது சொல்லி மெடிசன் வாங்க சாப்பிடலாம். நம்ம மனசும் ஒண்ணு இருக்கு, அது கூட ரெஸ்ட் தேவை இருக்கு சொல்லி நம்ம எப்பாவது யோசிச்சிருக்கோம்? கிடையாது. அந்த மனசுக்கு கூட ரெஸ்ட் தேவைப்படுது. நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி, அது எது சொன்னாலும் கேட்கும். நம்ம டென்ஷன் கொடுத்தா அது டென்ஷன் இன்னும் இதுவாகும். நம்ம ரெஸ்ட் கொடுத்து அது காம வச்சுட்டோம்னா நம்ம மனசு, நம்ம ஹெல்த் கூட முக்கியமான தேவைப்படுது இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, லாஸ்டா எப்போ நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணீங்க சொல்லி? ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸா, நிம்மதியா, சந்தோஷமா எப்போ நீங்க சொல்லுங்க? யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, எப்போ நாம ரிலாக்ஸ் ஆனோம், எப்போ நாம நிம்மதியா இருந்தோம் சொல்லி, ரொம்ப எப்போ நடந்துச்சு, எப்போ இருந்தோம் சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, லாங் டைம் பேக் சொல்லி. அப்படிதாங்க போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஒரே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஓட்டம் தான். ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், கம்பேரிசன், செல்ஃப் டவுட்ஸ். எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல இதெல்லாம்? ஆமா, நாம தான் அப்படிதான் நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்மைல் பண்றோம், சிரிக்கிறோம் வெளியிருந்து, ஆனா உள்ளுக்குள்ள அந்த டயர்ட்னஸ், அந்த கன்ஃபியூஷன், என்ன செய்யணும் புரியல. ஆனா வெளியே தொட்டம் பார்த்தோம்னா ஸ்மைலிங் ஃபேஸ், நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், ஹாப்பி ஃபேமிலி சொல்லி அப்படி வாழ்ந்துட்டோம், ப்ரிட்டெண்ட் பண்றோம். இது கரெக்டா? சொல்லுங்க. உள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? சரி, இப்போ நம்ம சொசைட்டில நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி பேசுனா சில பேர் என்ன நினைப்பாங்க? இப்போ மென்டல் ஹெல்த் பத்தி நான் உட்காந்து ஒரு குரூப்ல இப்போ இங்க பேசிட்டு இருக்கோம், ஓகே. வெளியில எங்கேயாவது பேசணும்னா என்ன நினைப்பாங்க? வீக்னஸ் நினைப்பாங்க இல்லையா? மென்டல் ஹெல்த் பத்தி பேசினாலே வீக்னஸ் தான். மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறது வீக்னஸ் இல்ல, ஸ்ட்ரென்த்னு நாம சொல்லணும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். நாம மனசு விட்டு பேசுறது நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த லெவலுக்கு நாம கொண்டு போகணும். சரி, நான் இப்ப சொல்றது நீங்க சாட் பாக்ஸ்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு போடுங்க எனக்கு. இஃப் ஐ எம் மென்டலி ஸ்ட்ராங் ஐ ஷுட் நெவர் கிரை. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? நான் மென்டலி ஸ்ட்ராங் இருக்குன்னா நான் அழக்கூடாது. ஃபால்ஸ். கரெக்ட். ஏன்னா கிரைம் ரிலீசஸ் எமோஷன்ஸ். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பொம்பளை புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கா, நீ ஆம்பளை புள்ள அழக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்? அது உள்ளே சப்ரஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? ஃப்ரீயா பேசுங்க, ஃப்ரீயா இருங்க. அடுத்து பாருங்க, ஒன்லி பீப்புள் வித் ப்ராப்ளம்ஸ் நீட் கவுன்சிலிங். அப்படியா? ப்ராப்ளம் இருந்தாதான் கவுன்சிலிங் தேவையா? கிடையாது, அதுவும் ஃபால்ஸ் தான். கவுன்சிலிங் இஸ் ஜஸ்ட் அ சேஃப் ஸ்பேஸ் டு டாக். மென்டல் ஹெல்த் மீன்ஸ் பீங் ஹாப்பி ஆல் த டைம். நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சிரிச்சுதான் இருக்கும்? கிடையாது. ஈவன் ஸ்ட்ராங் பீப்புள் ஃபீல் சேட் சம்டைம்ஸ். அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கும் சேடா ஃபீல் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு தப்பான நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சொசைட்டில. சரி, நம்ம மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிரேக் கொடுக்கலாமா? இப்போ இருக்கிற 5 times தான் நான் பேச போறேன். ஒரு சின்ன 2 minutes ஒரு ஸ்மால் பிரேக் கொடுக்கலாமா? ஓகேவா? நீங்க கொஞ்சம் சிட் ஸ்ட்ரெயிட், கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. 2 minutes தான். ஒரு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க, கண்ணை ரிலாக்ஸா மூடிக்கோங்க. எந்த போர்ஷன் தான் கண்ணை ரிலாக்ஸா மூடிக்கோங்க. நான் சொல்றபடி கேளுங்க. கொஞ்சம் கண்ணை மூடி ரிலாக்ஸா இமேஜின் பண்ணுங்க. ஒரு 3 times மூச்சு இழுத்து விடுங்க. டேக் a deep breath. Inhale, exhale, inhale, exhale, inhale,
எக்ஸேல். கண்ண மூடி பாருங்க. இமேஜின் பண்ணுங்க, நீங்க கடல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கடல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க உங்களுக்கு அந்த சில்லுன்னு காத்து அழகா இருக்கு. அந்த அழகான என்வாயர்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த கடலோட மணலுக்குள்ள அந்த சாண்டு நல்லா சாஃப்டா இருக்கு, ஈரமா இருக்கு, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அந்த அலைகள் சத்தம் கேக்குறீங்க. அந்த காத்து உங்க ஃபேஸ் அந்த ஜில்லுன்னு அந்த ஸ்கின்ல பட்டா ரொம்பவே உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. அந்த அலைகளோட சத்தம் கேக்குறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, கண்ணை மூடிக்கிட்டே பாருங்க. அந்த அலைகளோட சத்தம் அப்படியே வந்து போகுது, அந்த அலைகள் வருது போகுது. அந்த அலைகள் வந்து போகும்போது அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, உங்க மனசுல இருக்க கஷ்டத்தையும் அது கொண்டு போகுது. அப்படியே உங்க மனசுக்குள்ள இருக்க இப்ப இருக்கிற கஷ்டத்தை, இப்ப இருக்க கவலை, பிரச்சனை, அந்த அலைகள் அப்படியே கொண்டு போகுது. உங்க மனசு விட்டு எல்லாமே தூரமா போகுது. தூரமா போக போக அது அலையோட அப்படியே போய் டிசால்வ் ஆகி தூரமா போயிடுது. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க, ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுங்க. நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி முடிஞ்சதோட கண்ணை ஓபன் பண்ணலாம். யூ கேன் ஓபன் யுவர் ஐஸ் நவ். இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? சாட் பாக்ஸ்ல போடலாம். ரிலாக்ஸா இருக்கா? காமா இருக்கா? யூ கேன் ஓபன் யுவர் ஐஸ். சாட் பாக்ஸ்ல போடலாம் நீங்க. ஓகே, நான் தூங்க வைக்கல. சரி, ஓகே. இதே மாதிரிதான் நிறைய விஷயம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு பதுங்கி அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நாம ரீஃப்ரேம் பண்ணி யோசிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் இருக்கு, என்னால செய்ய முடியாதுன்னு நான் சொல்றோம். அதையே நாம மாத்தி யோசிச்சு சொல்லணும்னா, ஐ வில் ஃபைண்ட் அ வே டு ஹேண்டில் திஸ். சேம் திங் தான், இப்படி சொல்லி பார்க்கலாம். அடுத்தது, ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். இப்போ உங்க மைண்ட்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம், இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, ஏதாவது சின்ன ப்ராப்ளம் யோசிச்சுக்கோங்க. அதை இப்படி சொல்லி பாருங்க, ஐ எம் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் திஸ். இப்ப இருக்கிற ப்ராப்ளம்க்கு அவங்க மனசுக்கு சொல்லுங்க, ஐ எம் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் திஸ். இமீடியட்லி நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அது உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதே மாதிரிதான் நாம யோசனை இப்படி மாத்தி ரீஃப்ரேம் பண்ணி யோசனை, நமக்கே கிளாரிட்டி கிடைக்கும், நமக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்கும். ப்ராப்ளம் நமக்கு சொல்றோம் இல்லையா, ப்ராப்ளம் இந்த பக்கம் சின்னதா தான் இருக்கும், ஆனா அதுக்கு சொல்யூஷன் நாம தேட்டோம் பாருங்க. அதுக்கு என்ன பண்றது, எப்படி கொண்டு போறது, என்ன செய்யலாம் சொல்லி அந்த சொல்யூஷனையே நம்ம பெரிய மலையா ஆக்கி அந்த ப்ராப்ளம் விட்டு வேறொரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். இல்லாத விஷயத்துக்கு ஒரு பெருசா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி நாமளே உட்காரோம். அந்த ப்ராப்ளம் பாட்டுக்கு சைட்ல இருக்கும். இதுதான் ஓவர் திங்கிங்கிறது. ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே போயிட்டே இருப்போம், அந்த சொல்யூஷனே இருக்காது அதுக்கு. அந்த ஓவர் திங்கிங் வந்து அப்படியே மைண்ட்ஃபுல்னஸ்ல நம்ம கொண்டு வந்தோம்னா அங்கேயே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஓவர் திங்கிங் எப்படி இருக்கும் பாருங்க, பாஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருக்கும். அப்படிதானே இருக்கும். பாஸ்ட்ங்கிறது நான் லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் சொல்லல, ஒரு 20 years பேக் நடந்த விஷயம் நாம இப்போ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ரீலீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கொண்டு மைண்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும். இல்லைன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ், ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, என் பையன், என் பொண்ணு, என் ஜாப், என் வீடு, என் பார்ட்னரு, என் ஹெல்த், இப்படி யோசனை இப்படி போகும். பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். மைண்ட்ஃபுல்னஸ்னா இப்போ பிரசன்ட் கரண்ட்ல இருந்து நாம யோசிக்கிறது. இதுக்கு நான் சின்ன ஒரு டெக்னிக் சொல்றேன், கிரவுண்டிங் டெக்னிக் சொல்லுவோம். கிரவுண்டிங் டெக்னிக்னா நம்ம 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம வந்து இப்போ பிரசன்ட்ல நாம அது அப்படியே அந்த காம்னஸ், அது ஆன்சைட்டியே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். எப்படின்னா 5 4 3 2 1 மெத்தட். சின்னதா அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, சின்ன சிம்பிள் மெத்தட் தான். இப்போ நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா, இப்போ உட்காந்துட்டு இருக்கிறப்பவே உங்க ரூமுக்கு அரௌண்ட் அவங்க பாருங்க, ஒரு 5 திங்ஸ் ஏதாவது பாருங்க. 5 பொருளை மட்டும் பாருங்க. உங்க ரூமுக்குள்ளே அக்கம் பக்கத்துல இங்க பாருங்க 5 திங்ஸ். உங்க மொபைல், லேப்டாப், டேபிள், பென், ஏதாவது 5 திங்ஸ் பாருங்க. அப்புறமா 4 திங்ஸ் நீங்க டச் பண்ற மாதிரி ஒரு 4 விஷயம் டச் பண்ணி பாருங்க. உங்க ஃபேப்ரிக், உங்க மொபைல், பக்கத்துல என்ன இருக்கு, உங்க சேர், உங்க சோஃபா, உங்க டேபிள், 4 திங்ஸ் டச் பண்ணி பாருங்க. அப்புறமா 3 விஷயம் கேட்டு பாருங்க, சவுண்ட் என்ன சவுண்ட் வருது சொல்லி. 3 சவுண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க. 5 ஆச்சு, 4 ஆச்சு, 3 ஆச்சு, இப்போ 2. ஏதாவது 2 திங்ஸ் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஏதாவது 2 ஸ்மெல், ஏதாவது ஸ்மெல். 1 வந்து டேஸ்ட், வாயில என்ன டேஸ்ட் இருக்கு, இப்போ ஏதாவது ஈவினிங் டீ குடிச்சிருக்கலாம், காஃபி, ஏதாவது ஒரு டின்னர் ஏதாவது இருக்கலாம், அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுங்க. இதுதாங்க கிரவுண்டிங் டெக்னிக்.
இது நீங்க எப்போ வேணாலும் நீங்க ஆங்ஷியஸா இருக்கிறப்போ, ஓவர் திங்கிங்ல இருக்கிறப்போ, இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அப்படியே அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி இப்போ பிரசன்ட்ல வந்துடும். பாஸ்ட் ஃபியூச்சர் சொல்லி போகாது. இது எப்பவும் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்காம அது சின்னதாவே ஆக்கி அதை கிளாரிட்டியா நம்ம பார்த்தோம்னா ஒரு பெருசா ஒரு பூகம்பம் மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுங்க. அது மனசு நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாம மனசை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. தேங்க்யூ சோ மச். உங்க வேல்யூபிள் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ யூசுப் ஆதம் சார். தேங்க்யூ கன்ஃபர்மேட்டி டீம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டேக் கேர். ஹாப்பி யூ, ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி சொசைட்டி. மேடம் தேங்க்யூ சோ மச். உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்புன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்கேயுமே பார்க்க முடியல. உங்களோட ஸ்பீச் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தீங்க. ரொம்ப ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. நிறைய இதே மாதிரி எங்களுக்கு செஷன்ஸ் கொடுங்க. நிறைய ஸ்பீச் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் பை காட்ஸ் கிரேஸ் இன்ஷா அல்லாஹ் ஃபர்தர் ஃபியூச்சர்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.